நான் நிக்கிற இடத்த பாருங்க, ஒரு பெரிய கருவேலம் காடு சுத்தி பாத்தீங்கன்னா காடு. எங்களோட 2 வாகனம் மட்டும்தான் நிக்கிறதே தவிர எனக்குள்ள ஆள் நடமாட்டம் கூட கிடையாது. ஆனா இங்கதான் சுவாமி இருக்காரு. அதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சுவாமியோட திருமேனி வந்து மண்ணுக்குள்ள வந்து புதைந்த நிலையில இருக்குது. பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது மேல் பக்கம் அந்த ருத்ரபாகம் தெரியுது, பானம் தெரியுது. கீழே இருக்கிற சுவாமியோட அந்த ஆவுடை வந்து தெரியல, கிட்டத்தட்ட மண்ணுக்குள்ள இருக்குது. இவருக்கு தான் நாம வந்து கூடிய விரைவில் வந்து திருப்பணி செய்ய இருக்கிறோம். இவர் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் ஆவியூர் அப்படின்ற ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கீழ உப்பிலிக்குண்டு அப்படின்ற கிராமத்துலதான் இந்த சுவாமி இருக்காரு. இதுல என்ன விஷயம்னா, சுவாமிக்கு எதிரே பாத்தீங்கன்னா நந்தியம் பெருமானோட ஒரு திருமேனியும் இருக்குது. அதனால வந்து இவங்க 2 பேரையும் நம்ம பீடத்தில் அமர்த்தி இங்க ஒரு மிகப்பெரிய திருப்பணி கோவை அரண்மனை அறக்கட்டளை உதவியோட நாம செய்யறதுக்கு தயாரா இருக்கோம். எப்படி நீங்க இதுக்கு முன்னாடி எங்களோட திருப்பணிகளுக்கு உதவி செஞ்சீங்களோ அதே மாதிரி இந்த சுவாமிக்கும் நீங்க உதவி செய்யணும்னு உங்களை கையெடுத்து நான் கேட்டுக்கிறேன். ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு முடிந்தா உங்களோட உதவிகளை பண்ணுங்க. உங்களால உதவி பண்ண முடியல அப்படின்னா இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அதுவே நீங்க எங்களுக்கு செய்யற மிகப்பெரிய உதவி. சிவன் கோயிலுக்கு ஒரு செங்கல் கொடுத்தா, சிவன் கோயிலுக்கு ஒரு கருங்கல் கொடுத்தா, சிவன் கோயிலுக்கு ஒரு மூட்டை சிமெண்ட் கொடுத்தா நம்ம வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு துயரமும் நீங்கும். இது சத்தியம். ஐயா, எனக்கு ரொம்ப நாளா உடம்புல சுகர் சக்கரை வியாதியா, சிவன் கோயில்ல போய் சாமிக்கு தேன் வாங்கி கொடுப்பா, ஓ சக்கரை வியாதி குணமாகும். சுவாமி எனக்கு நெஞ்சு வலி அட்டாக், என்ன பண்றது? நல்ல ஒரு செங்கல்ல வாங்கி கொடு, சிமெண்ட் வாங்கி கொடு, அரிசி வாங்கி கொடு. சுவாமி நல்ல டாக்டரை அனுப்புவார். எனக்கு உடம்புல இறைப்பையில கர்ப்பப்பையில பிரச்சனையா, நல்ல சுவாமிக்கு நெய் வாங்கி கொடுங்க, விளக்கெரிக்கிறது. நிச்சயமா அந்த வியாதி போகும். ஐயா, நான் ரொம்ப ஏழை, என்னால ஒண்ணு முடியாது. கோயில வந்து குப்பையா அள்ளுங்க, கோயில உழவார பணி செய்யுங்க, சாமிக்கு சங்கு முழங்குங்கள், சங்கு ஊதுங்கள், அவனுக்கு பூமாலை புனைந்து ஏத்துங்க. சிவன் கோயிலுக்கு ஒரு செங்கல் கொடுத்தா, சிவன் கோயிலுக்கு ஒரு கருங்கல் கொடுத்தா, சிவன் கோயிலுக்கு ஒரு மூட்டை சிமெண்ட் கொடுத்தா நம்ம வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு துயரமும் நீங்கும். இது சத்தியம். ஐயா, எனக்கு ரொம்ப நாளா உடம்புல சுகர் சக்கரை வியாதியா, சிவன் கோயில்ல போய் சாமிக்கு தேன் வாங்கி கொடுப்பா, ஓ சக்கரை வியாதி குணமாகும். சுவாமி எனக்கு நெஞ்சு வலி அட்டாக், என்ன பண்றது? நல்ல ஒரு செங்கல்ல வாங்கி கொடு, சிமெண்ட் வாங்கி கொடு, அரிசி வாங்கி கொடு. சுவாமி நல்ல டாக்டரை அனுப்புவார். எனக்கு உடம்புல இறைப்பையில கர்ப்பப்பையில பிரச்சனையா, நல்ல சுவாமிக்கு நெய் வாங்கி கொடுங்க, விளக்கெரிக்கிறது. நிச்சயமா அந்த வியாதி போகும். ஐயா, நான் ரொம்ப ஏழை, என்னால ஒண்ணு முடியாது. கோயில வந்து குப்பையா அள்ளுங்க,